ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து செட்டிநாடு சிக்கன் கிரேவி எப்படி பண்ணலான்றது தான் பார்க்க போகிறோம். செட்டிநாடு மசாலானா நம்ம சாதாரணமாக இந்த பட்டை ஏலக்காய் கிராம்பு கிடையாது. உங்களுக்கு இந்த மாதிரி பிரிஞ்சி இலை, கல்பாசி, மராட்டி மொக்கு, அன்னாசி பூ, இதுதான் அதனோட ஸ்பெஷாலிட்டி. இதோட டேஸ்ட் இதில் வறுத்து போட்டோம்னா அந்த டேஸ்ட்டே உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும். உங்களுக்கு இதை வச்சு தான் நம்ம இப்போ மசால் செய்ய போகிறோம். நம்ம வந்து 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம். அந்த சிக்கனை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் போட்டு கொஞ்சம் நேரம் அதை அப்படியே விட்டுட்டிங்கன்னா தண்ணி வந்துடும். அந்த தண்ணியெல்லாம் எடுத்த பிறகு இதில் தயிர், லெமன், மஞ்சள், உப்பு போட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு 1/2 ஹவருக்கு. நம்ம இப்போ மசால் வறுக்க போகிறோம். 1/2 கிலோ சிக்கன் குறி அளவு தான் இப்போ நம்ம சொல்ல போகிறோம். அதுக்கு வந்து ஒரு 6 காஞ்ச மிளகாய் எடுத்து ஃபஸ்ட்டு வறுத்துக்கோங்க. இதை எடுத்து வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் மல்லி வறுத்துக்கோங்க. அடுத்து 1 ஸ்பூன் ஜீரகமும் ஆட் பண்ணிக்கோங்க. இதுலேயே 1/2 ஸ்பூன் சோம்பும் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து 1 ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஓரளவு நீங்கள் வறுத்துக்கோங்க, ஒரு 2 நிமிஷம் போல். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம வச்சுருக்க அந்த செட்டிநாடு ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. மராட்டி மொக்கு, அன்னாசி பூ, கல்பாசி, பிரிஞ்சி இலை அதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 6 போல் கேஷ்யூ நட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. வறுத்துட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு 50 கிராம் போல் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன பல்ல 15 பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. இதை வதக்கிக்கோங்க. இப்போ 1 இன்ச் ஜிஞ்சர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம முன்கூட்டியே வதக்கி வச்சுருக்கோம்ல, வறுத்து வச்சுருக்கோம்ல மசாலா, அதோடு சேர்த்து நீங்கள் இதை ஆற விட்டுருங்க. பேனில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெயாக இருக்கட்டும். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சோன்னே 150 கிராம் போல் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இந்த தக்காளி வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்குவோம். இப்போ வந்து ஸ்லோவில் வச்சிடலாம். அடுப்பை வச்சுட்டு நம்ம மூடி வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் தக்காளி நல்லா வதங்கிடும். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க மசாலாவை அரைச்சிடலாம். நம்ம மசாலா அரைச்சிட்டோம். அரைச்ச மசாலா இப்போ நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கிருச்சு. இதையும் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மசால் வந்து அதோட பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும். இப்போ வந்து நம்ம கறி மசால் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் கறி மசால். மசாலா வந்து நல்லா வதங்கிருச்சு. நல்லா எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம வந்து சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டே மேரினேட் பண்ணி வச்ச சிக்கன். இதை வந்து வதக்கிக்கோங்க. கொஞ்சம் நேரத்தில் அந்த சிக்கன்லேருந்து தண்ணி விடும். அதுக்கப்புறம் நம்ம சிம்மில் வச்சு வேக வச்சிடலாம். இப்போ நம்ம வந்து மூடி வச்சு வேக வச்சிடலாம் சிம்மில். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் வந்து வேக வச்சுக்கோங்க. இப்போ வந்து கோழி வெந்துருச்சு. நம்ம திறந்து பார்ப்போம், செக் பண்ணி பார்ப்போம். ரெடி ஆகிடுச்சு. குழம்பும் நல்லா எண்ணெய் தெளிஞ்சு நல்லா சூப்பராக வந்துடுச்சு. உங்களுக்கு இந்த ஸ்டேஜ்லேயும் நம்ம இறக்கணுன்னா இறக்கிக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு ட்ரையாக வேணும், இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சும் நம்ம இறக்கிக்கலாம். சுவையான கோழி குழம்பு செட்டிநாடு ஸ்டைலில் சூப்பராக தயாராகிடுச்சு. செம்ம ஸ்பைஸியாக நல்லா டேஸ்டியாக இருக்கும். இது வந்து ஒரு பேலியோ டிஷ்ஷும் கூட. ஸோ இதை வந்து நம்ம ரைஸ் கூட, சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசைக்கெலாம் தொட்டு சாப்பிட்லாம். பேலியோ டயட் ஃபாலோ பண்ணுறவங்க வந்து இதை பேலியோ தோசைக்கு தொட்டு சாப்பிட்லாம். இல்லை ப்ளெயினாகவே இதை இன்னும் கொஞ்சம் நீங்கள் வந்து ரோஸ்ட் பண்ணிங்கன்னா ட்ரை ஆகிடும், அப்படியும் சாப்பிட்லாம். ஸோ நீங்கள் வந்து பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.